இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல பாருங்க 2016ஆம் ஆண்டு பாருங்க 2016ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இதுல பாருங்க 149வது கேள்வி ரைட் இருக்கு பாருங்க. ஒரு முக்கியமான கேள்வி இது போடுவாங்க எழுதிருக்கும் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 149வது கேள்வி என்னன்னா, ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் கேள்வி. இதுல ஆப்ஷன் ஏ 80 ரூபாய், பி 90 ரூபாய், சி 120 ரூபாய், டி 100 ரூபாய். நான் கடந்த பதிவெல்லாம் சொல்லியிருப்பேன், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அடிக்கடி கேட்குறாங்க. அப்படின்னா அதுல கடந்த பதிவுல கூட்டு வட்டியிலிருந்து மொத்த தொகை போட்டிருக்கோம், கூட்டு வட்டி காண்கன்னு போட்டிருக்கோம். அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கணக்கு போட்டிருக்கோம். அதே 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டு அசலை காண்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். கடந்த பதிவுல பாருங்க. அதுல அப்புறம் அதே கூட்டு வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மக்கள் தொகை அதிகரித்தால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை இத்தனை சதவீதம் அதிகரித்தால் தற்போதைய மக்கள் தொகை என்னன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அடுத்தது மோட்டார் சைக்கிள் விலை வீழ்ச்சி அடைந்தால் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். எல்லாமே கூட்டு வட்டி தான். அதை பாருங்க. நான் அப்பே சொன்னேன், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் போட்டோம். அதுல 2 ஆண்டுகளுக்கு வரும். நான் வரும்போது சொல்றேன்னு சொன்னேன். இது பாருங்க. இந்த கணக்கு ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கணக்கு நான் கடந்த பதிவிலும் சொல்லியிருக்கேன். 8ஆம் வகுப்பு மேத்ஸ் புக் பாருங்க, 8ஆம் வகுப்பு மேத்ஸ் புக் தமிழ் மீடியம். இதுல பாருங்க 144வது பக்கத்துல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, கணக்கும் போட்டிருக்காங்க. அதேதான் 8th மேக்ஸ் 144ஆம் பக்கம் எடுத்து பாருங்க. இந்த கணக்கு போடுவாங்க. இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னா ஃபார்முலாங்க பாருங்க. சிஐனா பதிவு பாருங்க, சிஐ மைனஸ் எஸ்ஐ தான். இது கூட்டு வட்டி, இது தனி வட்டி உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர்/100 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. பி இன்ட்டு ஆர்/100 த ஹோல் ஸ்கொயர். இது 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பி இன்ட்டு ஆர்/100 த ஹோல் ஸ்கொயர். இதுவே 3 ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா பழைய பதிவுல போட்டிருப்போம். அப்படியே கூட 3 + r/100 இதை சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஃபார்முலா இல்லை. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னா இது மட்டும்தான். பாருங்க, நான் இதை போட போறேன். r/100 ஹோல் ஸ்கொயர். பழைய பதிவுல இதை சேர்த்திருப்போம். 3 ஆண்டுகளுக்குன்னா 3 + r/100 ஹோல் ஸ்கொயர். இது கூட 3 + r/100 சேர்த்துக்கணும். அப்பதான் 3 ஆண்டுகளுக்கு. அந்த கணக்கு நம்ம போட்டிருக்கோம். 2 கணக்கு 3 கணக்கு போட்டிருக்கோம். அதை பாருங்க. இப்போ அதை அழிச்சிடுறேன். இப்போ நாம பார்க்க வேண்டியது 2 ஆண்டுகளுக்கு தான். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்ன்றதுனால இங்க பாருங்க, பி என்னது இதுல பாருங்க, 12,000 தான் பி. எடுத்து எழுதிங்க, பி ஈக்குவல் டு 12,000. அடுத்தது வட்டி வீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ரைட்டுங்களா? அடுத்தது 2 ஆண்டுகள் ஆண்டுகளை கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகள் தான் ஃபார்முலா. இது அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு பி எவ்வளோ? 12,000. ரைட்டுங்களா? 12,000 பிராக்கெட்ல ஆருக்கு வேல்யூனா ஆர் 10. இது போட்டுங்க. 10/100 இந்த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். இது சுருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும்.
நாங்கள் 3 சைபர் இருக்கனால இதை அடிச்சிடுங்க. 1 10 10 5 5 100 இப்படி அடிச்சுக்கலாம். சுருக்கிட்டோம்னா இப்போ அடுத்தது பாருங்க 12,000 இதை 1/10 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். 1/10 ஹோல் ஸ்கொயர்னா 1/10 இன்ட்டு 1/10 எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஒரு நம்பர் ஸ்கொயர்னா அதே நம்பரை 2 தடவை பெருக்கணும். அப்போ இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/10 அவ்வளோ ஈஸியாக கேட்டுறாங்க. எல்லாம் ரவுண்டட் சைபர்லேயே கேட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே போடலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால இவ்வளோ விளக்கமாக சொல்லி வரேன். ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இப்போ அடிங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சைபர், இங்கே ஒரு சைபர், 2 சைபர். இந்த 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. மீது என்ன ஆகுது? 120. 120 இன்ட்டு 1 120 தான். திரும்ப 120 பெருனாலும் 120 தான். அப்போ ஈக்குவல் டு 120 ரூபாய். அப்போ அந்த 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 120 ரூபாய். பாருங்க, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இந்த கூட்டு வட்டி தனி வட்டி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மேத்ஸில் மொத்தம் 25 கேள்வி. நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்க. அதில் மிக எளிமையான எதுனா இந்த கூட்டு வட்டி தனி வட்டி, அது மாதிரி பர்சன்டேஜ் சுருக்குக நிறைய பதிவு போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கூட்டு வட்டி தனி வட்டியில் வர எல்லா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். எல்லா மாடலும் நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பதிவில் பாருங்கள். தனி வட்டியில் ஒரு 4-5 தலைப்பு போட்டிருக்கேன். அதே போல் கூட்டு வட்டியில் அசலை காண்க, மொத்த தொகை காண்க, கூட்டு வட்டி காண்க, அது போட்டிருக்கோம். அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் போட்டிருக்கோம். இந்த 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் போட்டிருக்கேன். 2 மாடலில் மக்கள் தொகை பெருகுமானால் ஒன்று போட்டிருக்கேன். இருசக்கர வாகனத்தின் விலை வீழ்ச்சி அடைந்தால் ஒன்று போட்டோம். 4 மாடல் போட்டிருக்கேன். இந்த 4 மாடல் தெரிஞ்சிங்கன்னா ஆக்சுவலா மொத்த தொகை ஒன்று 5 6 மாடல். இந்த 6 மாடல் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா கூட்டு வட்டியில் இருக்கிற 2 கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். தனி வட்டியில் 2 கணக்கு 4 கணக்கு ஈஸியாக போடலாம். ஒன்றுமே இல்லை. இதை பாருங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.